ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 12th மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸைஸ் 1.1ல 8th சம் தான் பார்க்க போகிறோம். எனக்கு அட்ஜாயிண்ட் ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் ஏ. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணியிருப்போம். அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டு ஏ மேட்ரிக்ஸ் கேட்டால் நம்மளுக்கு ஒரு ரெடிமேட் ஃபார்முலாவே இருக்குது. அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டு ஏ கேட்டால் ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. என்ன பண்ணணும்னு புரிஞ்சுதா? இப்போ இந்த ஃபார்முலா படி நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ எனக்கு என்னென்ன தேவை? டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ தேவை, நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ தேவை. இப்போ நான் ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ, இந்த அட்ஜாயிண்ட் ஏவோட மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி பிடிப்போம்? டிட்டர்மினன்ட் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு பிரிப்போமா? இப்போ ப்ளஸ் 2 இன்ட்டு 12 2s are 24 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இது 0 ஆகிடும். 0 இன்ட்டு 7 ஃபஸ்ட் காலத்தை மறைச்சிக்கிட்டா 12 2s are 24 ரைட் சைடு மைனஸ் லெஃப்ட் சைடா 0 இன்ட்டு 7 0 தான். ஸோ அதனால் எனக்கு போட தேவையில்லை. இது மைனஸ் இன்ட்டு இது ஒரு மைனஸ், அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும். 4 இன்ட்டு இந்த செகண்ட் காலத்தை மறைச்சிக்கிட்டா 3 இன்ட்டு மைனஸ் 3 இன்ட்டு 2 மைனஸ் 6ன்னு வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 7s are 14 ப்ளஸ் 2 இன்ட்டு தேர்ட் ரோவை மறைச்சிட்டு 3 இன்ட்டு 0 0, அந்த டேர்ம் எதுவும் வராது. இப்போ மைனஸ் 12 2s are 24, இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 24ன்னு வரும். அப்போ 2 இன்ட்டு 24 எவ்வளோ? 48 சாரி, ப்ளஸ் இது ஒரு 20 வரும். 20 இன்ட்டு 4 மைனஸ் 18 வரும். ஏன்னா இது மைனஸ் 20 வருதா? இப்போ ப்ளஸ் 4 இன்ட்டு மைனஸ் 20 மைனஸ் 18 வரும். இங்கே ப்ளஸ் 48. இப்போ 48 ப்ளஸ் 48 எவ்வளோ? 96. 96 மைனஸ் 80, 96 மைனஸ் 80 எவ்வளோ? 16. இப்போ நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிப்போம். அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். அட்ஜாயிண்ட் நம்ம எப்பவுமே எப்படி கண்டுபிடிப்போம்? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி மைனர் மேட்ரிக்ஸ் வச்சு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்து அட்ஜாயிண்ட் ஏ நம்மளுக்கு கண்டுபிடிச்சலாம். இப்போ நான் ஒரு ஷார்ட்கட்டில் போடுறேன். நம்ம ஆல்ரெடி ஷார்ட்கட்டில் சம் சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த ஷார்ட்கட்டில் சம் போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி போடுறோம்? ஒரு பெரிய மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். பெரிய மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸ் எலமெண்ட் எப்படி எழுதுறேன்னா சென்டர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். 12 0 பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க. சென்டர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். 12 0, நெக்ஸ்ட்டு -7 2 -7 2, நெக்ஸ்ட்டு இந்த இப்படி முடிச்சுட்டு திரும்ப இந்த சைட்லேருந்து வரணும். -3 2 -3 -2, திரும்ப எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே முடிச்சிடணும். 12 0. இப்போ திரும்ப மேலே போயிடணும். அப்படியே -4 12 -4 12, இந்த சைடு வரணும். 12 2 -7 2 -7, நெக்ஸ்ட்டு இங்கே ஆரம்பிக்கணும். 2 -3 2 -3. இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே முடிச்சிடணும். -4 12. இப்போ நீங்கள் இது மல்டிபிள் பண்ணால் டேரெக்டாக நம்ம இதை சால்வ் பண்ணாலே நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சலாம். நீங்கள் எந்த சிம்பிளும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் கிடச்சிடும். எப்படின்னா இது ஒரு மைனராக கணக்கு வரும், இது ஒரு மைனர், இது ஒரு மைனர், இது ஒவ்வொன்றும் இது 3 மைனர். இதே மாதிரியே வெர்டிக்கலாகவும் வரும். இது ஒரு மைனர், இது ஒரு மைனர், இது ஒரு மைனர். இப்போ நம்ம மொத்தம் 9 மைனர் எடுப்போம்ல, அந்த கணக்கில் இது 9 மைனர் வந்துடும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் எந்த சைனும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அதுவே வந்துடும். இப்போ 12 இன்ட்டு 2 எவ்வளோ? 24. 24 மைனஸ் 0 0 தான், ஏன்னா 7 இன்ட்டு 0 0 தானே. அப்போ 24 அப்படியே வரும். -2 இன்ட்டு -7 ப்ளஸ் 14ன்னு வருமா? 14 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6ன்னு வரும். இங்கே -3 இன்ட்டு 0 0, -2 இன்ட்டு 12 -24ன்னு வரும். ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கனால +24ன்னு வரும். இப்போ டிரான்ஸ்போஸ் வெளில இருக்குது, நான் இன்னும் டிரான்ஸ்போஸ் பண்ணல. இப்போ 0 இன்ட்டு 2 0 தான். இப்போ 4 2s are 8, ஆல்ரெடி வெளில ஒரு ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8ன்னு வரும். இது 2 2s are 4 4 மைனஸ் 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வருமா? 4 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, இது ஒரு 4 -4. புரியுதுங்களா? இது 4 2 2s are 4. நம்மளுக்கு டிட்டர்மினன்ட்டில் ஒரு ஃபார்முலா இருக்கும், அந்த மைனஸ். இது 2 இன்ட்டு -2 -4. இப்போ அதே மாதிரி -2 இன்ட்டு 4 ப்ளஸ் 8ன்னு வரும். ஏன்னா இது 2 இன்ட்டு 0 அப்படியே தான் இருக்கும். ஸோ நான் 0 போடல. இப்போ -4 இன்ட்டு 7 -4 இன்ட்டு -7 ப்ளஸ் 28ன்னு வரும். -12 2s are 24. இப்போ நெக்ஸ்ட்டு -3 இன்ட்டு 2 -6, -7 இன்ட்டு 2 -14 வரும். வெளில மைனஸ் இருக்கனால +14 வரும். 12 இன்ட்டு 2 24ன்னு வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ஸோ அதனால் மைனஸ் அப்படியே வந்துடும். 4 3s are 12. இப்போ இது சால்வ் பண்ணாலே நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சலாம். என்னென்ன எப்படி சால்வ் பண்ணலாம்? 24, இது 4 + 6 எவ்வளோ? 20, இது +24, இது 8, இதுவும் 4 இன்ட்டு 4, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா? அப்போ 4 + 4 8ன்னு வரும். இதுவும் 8 அப்படியே தான் இருக்குது. 28 - 24 எவ்வளோ? 4.
மைனஸ் 6 ப்ளஸ் 14 8 வரும். 24 மைனஸ் 12 12 வரும். இப்போ இதுக்கு இன்னும் டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிடலாம். அதாவது அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணால் எப்படி பண்ணுவோம்? ரோ எலமெண்ட்டை காலம் எலமெண்ட்டாக எழுதுவோம். இப்போ ரோ எலமெண்ட்டை காலம் எலமெண்ட்டாக எழுதுவோம். இப்படி 24 20 24 8 8 8 4 8 12. இப்போ நம்ம கொடுத்துருக்க வேல்யூ, நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ டிட்டர்மினன்ட்டும் அட்ஜாயிண்ட்டும் நம்ம எடுத்து போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நம்ம அட்ஜாயிண்டோட டிட்டர்மினன்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட்டில் நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் டிட்டர்மினன்ட் என்ன கிடச்சிது? ரூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 இன்ட்டு 24 8 4. அதாவது அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ நம்ம எழுதுறேன். 24 8 4 28 8 24 8 12. இப்போ இந்த மேட்ரிக்ஸில் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் எல்லாமே 4 டேபிளில் இருக்குது. அப்போ 4 டேபிளை நான் காமனாக வெளியில் எடுக்கலாமா? இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 காமனாக வெளியில் எடுத்துட்டா ரூட் 16 வரும். இப்போ உள்ளே என்ன இருக்கும்? 4 7 4 6 ஆர் 24 வரும். இங்கே 4 2 ஆர் 8, இங்கே 1 டைம்ஸ்னு வரும், இங்கே 5 டைம்ஸ், இங்கே 2 டைம்ஸ், இங்கேயும் 2 டைம்ஸ், இங்கே 6 டைம்ஸ், இங்கே 2 டைம்ஸ், இங்கே 3 டைம்ஸ். அதாவது 4 6 ஆர் 24, அதனால் 6, 4 2 ஆர் 12, அதனால் 3. இப்போ 16க்கு ரூட் என்ன? 4 × 4. அப்போ 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. அப்போ 16ஓட ரூட் வந்து 4. அப்போ 4/4 கேன்சல் ஆகிடும். 16க்கு ரூட் வந்து 4. திரும்ப 6 2 1 5 2 2 6 2 3. இப்போ 4ம் 4ம் கேன்சல் பண்ணிட்டா எனக்கு 1 வரும். அந்த 1 போட்டாலும் பிரச்சனை இல்லை, போடலனாலும் தப்பு இல்லை. இப்போ நான் டைரெக்டாக சம்மை கன்க்ளூட் பண்ணிடலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 2 1 5 2 2 6 2 3. This is our getting a final answer A. Thank you.